நீங்க ஒரு ரிச் பர்சன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டிசைட் பண்ணி ஆகணும். நீங்க ஒரு முடிவு எடுத்தாகும், நான் வந்து ஒரு ரிச் பர்சன் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி ஆகணும். லைக் முடிவு பண்றது அப்படின்னா நான் என்ன என்ன மாதிரி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ் பண்றது கிடையாது. விஷ் மீன்ஸ் லைக் எனக்கு இந்த மாதிரி ஆனா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைகள் சொல்றோம்ல, விஷ். ஸோ அது கிடையாது. டிசைட் அப்படிங்கிறது, டிசைட் அப்படிங்கிறது அவ்வளவுதான், நான் இது பண்ணி ஆகணும். லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் சொல்றேன், நான் இது பண்ணியே ஆகணும், நான் ரிச் பர்சன் ஆகியே ஆகணும். ஸோ அந்த அந்த ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கும் அந்த விஷ் அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க டிசைட் பண்ணணும், நான் ரிச் பர்சன் ஆகணும், நான் வெல்த்தியான ஒரு பர்சன் ஆகணும் அப்படிங்கிற அந்த அந்த டிசைடை நீங்க எடுக்கணும். ஸோ அதை நீங்க எடுத்தாகணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏன் அதை நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு நீங்க ஒரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உங்கள்கிட்ட இருந்தால் தானே நீங்க ஒர்க் பண்ண முடியுமே. லைக் ஒர்க் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை இல்லையா. எத்தனை நாள் தான் நீங்க யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து பார்த்து மோட்டிவேட் ஆகி சும்மா டைம் பாஸ் பண்ற மாதிரி எதுவும் பண்ணுவீங்க. லைக் நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் மோட்டிவேஷன் எப்போ வரும்னா உங்களுக்குள்ள இருந்து ஒன்று வரணும். ஸோ அதுதான் ரியல் மோட்டிவேஷன். லைக் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்தோம், ரீல்ஸ், இந்த மாதிரி லைக் வெளியிலேருந்து வரக்கூடாது மோட்டிவேஷன், உள்ளேருந்து வரணும். உள்ளேருந்து எப்போ வரணும்னா, லைக் நீங்கள் ஒரு டெசிஷன், நீங்கள் ஒரு முடிவு பண்ணி ஆகணும், நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி ஆகணும், நான் இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்க்கு நீங்கள் வந்தாகணும். ஸோ அப்போதான் இந்த மாதிரி வெளியிலேருந்து நீங்கள் மோட்டிவேஷன் உங்களுக்கு தேவைப்படாது, உள்ளேருந்தே உங்களுக்கு தானா மோட்டிவேஷன் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் மைண்ட் செட், இந்த மைண்ட் செட்க்கு நீங்க வந்தாகணும், நான் ரிச் பர்சன் ஆகி ஆகணும். ஸோ அது ஆறதுக்கு நான் என்ன வேணா தயார். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும். ஜஸ்ட் நீங்க இதை விஷ் பண்றதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. லைக் இந்த மாதிரி ஆனாலாம் இருக்கும், அந்த ஸ்டேட்ல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்க இதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்தாகணும். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க எடுத்தாகணும். ஜஸ்ட் நீங்க நினைக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. நீங்க இப்போ நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எது நடக்க போதா? கண்டிப்பா. ஸோ அதுக்கான ஒர்க்கும் நீங்க பண்ணிடணும். ஜஸ்ட் ஒர்க் பண்ணாம ஓகே நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எதுவும் ஆகாது. நீங்க அதுக்கான ஒர்க்கும் பண்ணி ஆகணும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டிசைட் பண்ணணும். அவ்வளவுதான், நீங்க இறங்கி ஆகணும் இந்த கேம்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அவ்வளவுதான், ஆக்ஷன். ஒர்க் பண்ணி ஆகணும், நீங்க பேலன்ஸ் ஒர்க் நீங்க பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்துட்டாலே மீதெல்லாம் ஈஸியாயிரும். உங்களுக்கு ஒர்க் பண்றது ஈஸியாயிரும். ஏன்னா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இது உங்களுக்காக பண்றீங்க. ஸோ ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாயிரும், சிம்பிள் ஆயிரும். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ரிச் பர்சன் ஆகி ஆகணும் அப்படிங்கிற டெசிஷனை நீங்க எடுத்தாகணும். ஒன்ஸ் நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க ஒரு கோல் செட் பண்ணி ஆகணும். ஸோ லைக் லாங் டேர்ம் கோல், மீடியம் கோல், மீடியமா மிட்டா, ஓகே மிட் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் சொல்லி மூணா நீங்க பிரிச்சாகணும். லைக் 5 இயர்ஸ்ல நான் என்ன பண்ண, நான் எப்படி இருக்கணும், அதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற லிஸ்ட் நீங்க எடுக்கணும். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நான் எப்படி இருக்கணும், அதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அந்த லிஸ்ட். நெக்ஸ்ட் 1 இயர், நெக்ஸ்ட் 6 மந்த், 3 மந்த், 1 மந்த், வீக்லி கோல், டெய்லி கோல் அப்படின்னு சொல்லி நீங்க கோல் வைக்கணும். ஸோ இந்த கோலை நான் ரீச் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி அப்படி ஒரு நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு டைம்ல நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். ஒரு கோல் லிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு டெட் லைன் இருக்கும். லைக் 1 டேக்குள்ள நான் பண்ணி ஆகணும், 1 வீக்குள்ள நான் பண்ணி ஆகணுங்கிற அந்த டெட் லைன் இருக்கும். ஸோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, டைம் பாஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க டைம் பாஸ் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஆகணும். தென் நீங்க இந்த மாதிரி வந்து உங்களை டெட் லைன் வச்சு இந்த மாதிரி பண்ணி தான் உங்களை வந்து நீங்க ப்ரெஷர் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும். உங்களை அந்த தேவையான விஷயங்கள்ல இருந்து உங்களை அப்படிதான் நீங்க வெளியே கொண்டு வர முடியும். ஸோ ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ஐ எம் கோயிங் டு பி ரீச் அப்படின்னு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, ஐ எம் கோயிங் டு பி ரீச். ஸோ இப்படி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும், ஓகே நான் சொல்ற வேற விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க. ஸோ அப்பதான் எனக்கு வந்து ஓகே நான் சொல்ற விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு போல. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கிற மோட்டிவேஷன் எனக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.